இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சில நாட்களாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் பர்டிகுலர் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ, உங்களுக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு லிவிங் ஆர்கனிசம் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஃபுட் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒன்று தான் இல்லையா? ஸோ இந்த ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்மளோட பாடிக்கு, நான் சொன்னக்கூடிய அந்த கார்ப்ஸ், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே நம்மளோட பாடிக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு பொருள். நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு, க்ரோத்துக்கு, ஹெல்த்துக்கு இது எல்லாமே முக்கியம் தான். அதனால நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ இது ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் ஃபுட் தேவையா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. பிளான்ட்ஸ்க்கும் வேணும், அனிமல்ஸும் வேணும். அதுவும் இந்த இதில் வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ் தான். ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கும் ஃபுட் அப்படிங்கிறது இது இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த ஃபுட் நம்ம வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் இந்த ரெண்டு மூலியமாகவும் நமக்கு வந்து சாப்பாடு, உணவு அப்படிங்கிறது போகுது. சரியா? ஸோ இந்தியா வந்து ஒரு பாப்புலரான கண்ட்ரி. நம்மளோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1 பில்லியனில் இருக்குது. அதாவது ஒரு 100 கோடி கிட்ட இருக்குது. இந்த பாப்புலேஷன் இந்த 100 கோடியும் தாண்டி வளர்ந்துட்டே தான் போகுது. ஸோ ஒரு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட் ரிக்யர்மெண்ட்டும் தேவைகள் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் வரும்போது ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்போ சாப்பாடக்கூடிய அந்த ஃபுட் ரிக்யர்மெண்ட்டும் அதிகமாகுது இல்லையா? ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் நிறைய அறுவடை பண்ணுறாங்க. ஸோ இயர் பை இயரா இந்த பில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரெயின் வந்து இன்னுமே நிறைய வந்து அறுவடை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். ஸோ இந்த சாப்டர் எதை பற்றி ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபுட் கிராப்ஸ் இருக்குல்ல, அப்புறம் லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அதாவது ஃபுட் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷனில் எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த கனெக்ஷன் பிட்வீன் த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரிலாம் பண்ணி ஃபுட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்லாம் பார்க்க போகிறோம். அதாவது மிக்சட் ஃபார்மிங்னா என்ன, இன்டர்க்ராப்பிங்னா என்ன, ஃபார்மிங்லாம் எப்படிலாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஹார்ம்ஃபுல்லாக பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணுறது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ராவாக இருக்கும், பட் போக போக லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் க்ராப் ஈல்டு அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன ஃபுட் கிராப்ஸ் எதுக்கு, அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் வந்து சீரியல்ஸ், அதாவது வீட், ரைஸ், மைஸ், மில்லட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் நமக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு எனர்ஜி. கார்போஹைட்ரேட் வந்து நம்மளோட உடம்புல வந்து எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பல்சஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சன்னா, பீ, அதுக்கப்புறம் க்ரீன் கிராம், பிளாக் கிராம், அதை சொல்லுவாங்களே கருப்பு பயிறு, பச்சை பயிறுலாம் சொல்லுவாங்க இல்லையா, உளுந்து. ஸோ இது எல்லாமே வந்து பல்சஸ் தான். ஸோ பருப்பு வகைகள் இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து கொடுக்குது. நம்மளுடைய உடம்புல ப்ரோட்டீன் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் பருப்பு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லாமல் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். ஓகேவா? நம்ம மூணாவது வந்து ஆயில் சீட்ஸ், அதாவது இந்த இன்க்ளூட் சீட்ஸ், சோய் பீன், கிரவுண்ட் நட், சீசிங், கஸ்டர்ட் ஆயில், மஸ்டர்ட், என்சீட், சன்ஃப்ளவர் இந்த மாதிரி இந்த சீட்ஸில் எல்லாமே நமக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆயில் எல்லாமே வந்து தயாரிப்பாங்க. சரியா? அப்புறம் வெஜிடேபிள்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ் இதுக்கிட்டலாம் இருந்து நமக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாமே கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இதையுமே நம்ம வந்து உட்கொள்ளணும், சாப்பிடணும். அப்புறம் ஃபுடர் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓட்ஸ், ஆழைக்கீரைம்பாங்க, அதான் வந்து பெர்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுடன் கிராஸ், ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு வந்து உணவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ கால்நடைகள் வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த ஃபுடர் கிராப்ஸ் மூலயமா வந்து எடுத்துக்குது. சரியா? கிராப்ஸ் பயிர் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஏரியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடியது. அதோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஒரு பிளான்ட் வந்து வளருது, அதோட அந்த ஃப்ளாரிங் தன்மை கொடுக்குதுங்கும் போது அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தா சன்லைட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மூலயமா அது வந்து ஃபுட் எல்லாமே வந்து எடுத்துக்குது, மேனுஃபேக்சர் வந்து பண்ணுது.
ஸோ ஒரு சில கிராப்ஸ் வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் வந்து வளருமா. இது வந்து காரிஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மந்த்லனா ஜூன்லேருந்து ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும். அதாவது பேடி, சோயாபீன், மைஸ், காட்டன், கிரீன் கிராம், பிளாக் கிராம் இது எல்லாமே வந்து காரி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெய்னி சீசனில் வளரக்கூடியது. இதே ஒரு சில கிராப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வின்டர் சீசனில் வளரக்கூடியது. இது வந்து ராபி சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட், கிராம், மஸ்டர்ட், லின்சி அதாவது ஆழி விதை சொன்னோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ராபி சீசன் அப்படிங்கிறதுனால இது வந்து ராபி கிராப்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1952 இருந்து 2010 வரைக்குமே கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து 25% ஆஃப் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் ஃபார்மிங்கில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு 3 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னா பிளான்டிங்க்கு சீட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து முதல் ஸ்டேஜ்னால நம்ம தரமான பிளான்டிங்க்கு வந்து தரமான சீட்ஸை வந்து நம்ம வந்து பயிரிடணும். ஓகேவா. ஸோ அது வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் அது எப்படி வளர்க்குறாங்க, என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ்லாம் அந்த க்ராப்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது அந்த க்ராப்பை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நிறைய லாஸ் ஆகும், எலி தொல்லைகள், பாம்பு தொல்லைகள், அதுக்கப்புறம் டியூ டு தி ஃப்ளட், டிராஃப்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து எப்படி அந்த க்ராப்பை பாதுகாக்கிறாங்க இப்படின்ற 3 கண்டிஷனில் வந்து அந்த ஃபார்மிங் வந்து இன்வால்வ் ஆகுது. விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ்பட்ட விஷயம்லாம் வந்து கிடையாது. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் க்ராப்ஸ். ஓகே, இந்த மாதிரி மேஜர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது ஒரு க்ராப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 மேஜர் குரூப்ஸ் வந்து இருக்குது. முதல்ல வந்து க்ராப்ஸ் வெரைட்டி இன் இம்ப்ரூவ்மெண்ட், செகண்ட் வந்து க்ராப் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட், தேர்ட் வந்து க்ராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ முதல்ல வந்து க்ராப் வெரைட்டி இன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நிறைய க்ராப்ஸ் வெரைட்டி இருக்குது, அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரீடிங் ஃபார் பெனிஃபிஷியல் ட்ரேட்ஸ், அதாவது எப்படிப்பட்ட வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸை வந்து பயிரிடுறோம், எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக செலுத்தணும். நிறைய க்ராப்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காலாம் இருக்கக்கூடாது, நல்லா திடமானதாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நிறைய விளைச்சல் தரக்கூடிய விதைகளாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணுமா. ஓகே, லோக்கலில் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்ட்டுன்னு சும்மா மொக்கையான அந்த பயிர் சீட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து பயிரிடக்கூடாது. அப்போ வந்து ரிசல்ட் வந்து நல்லதாக வந்து கிடைக்காது. சரியா. நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிடைசேஷன், அதாவது அந்த கலப்பினம் சொல்லுவாங்க, அந்த ஒட்டு செடி, ஒட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டு பழம் ஒட்டு ஃப்ரூட்ஸு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹைப்ரிட், ஓகே, ஹைப்ரிட் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வேரியேட்டல் வந்து பண்ணுவாங்களா, அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ்குள்ளே வந்து கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக், அதாவது பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் பை சேம் ஜீன். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே ஜீனில் வந்து இருக்குமா, அதை வந்து இன்டர்கோர்ஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்டர் ஜெனரிக், அதாவது பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஜீன், 2 டிஃப்ரெண்ட் ஜீனுக்குள்ளேயுமே ஒரு ஹைப்ரிட் வந்து உண்டாக்குவாங்களாம். ஸோ இது மூலியமாக நமக்கு வந்து நிறைய க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஒரு வகையான ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீனை வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார்மர்ஸ் மக்கள் எல்லாமே எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா, அது வந்து ஹை ஈல்டிங் தரக்கூடிய ஒரு விதையாக இருக்கணுமா, அதாவது விளைச்சல் தரக்கூடிய அந்த பயிர் வகைகளாக இருக்கணுமா. அது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், நிறைய வெதர் கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி வளரத்துக்கூடிய தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு தேவையான விட நிலங்களும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. அது இன்க்ரீஸ் ஆனாலுமே அவ்வளோ டன் கணக்கில் நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ வேறு வழியே இல்லைன்னா ஹைப்ரிட் நோக்கி அதனால தான் வந்து போயிட்டே இருக்காங்க. ஓகேவா. அது மாதிரி அந்த கல்டிவேஷன் ப்ராசஸ் அண்ட் க்ராப் ஈல்டுக்குமே வெதரை அண்ட் சாயில் குவாலிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், அது இதெல்லாம் பொறுத்து கூட தான் அந்த ஒரு பயிர் வகைகிறது வளர்றது அப்படின்றத பொறுத்து இருக்குது. சரியா. ஏன்னா ஒரு செடியை சீடை போட்ட பிறகு நம்ம அதுலேருந்து பயிர் வருது அப்படிங்கும் போது நிறைய அது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும். நிறைய இடங்களில் வறட்சி ஏற்படும், தண்ணி இல்லை அப்படின்றது காரணமாக நிறைய இடத்துல அதிகமான மழை வந்து சேதப்படுத்தக்கூடிய ஃப்ளட் வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தாக்கு பிடிச்ச ஒரு என்ன வெதர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரொடெக்டே பண்ண முடியாது. சட்டனாக மழை வந்துடும் இல்லையா. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து இது பண்ணி தான் அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்.
நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் விச் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டன். ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஹை ஈல்ட், அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. ஸோ க்ராப் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெர் ஏக்கரால் எவ்வளோ ஒரு க்ராப் பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்டு குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா க்ராப் டு க்ராப் மாறுபடும் இல்லையா. ஸோ ஒரு பேக்கிங் குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த வீட்டோட தன்மையை பொறுத்து இருக்கு, அந்த கோதுமையோட தன்மையை பொறுத்து இருக்கு. ஒரு ப்ரோட்டீனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பல்சஸோட அந்த இதை பொறுத்து இருக்குது. ஒரு ஆயில் குவாலிட்டியோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதோட ஆயில் சீட்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு க்ராப் டு க்ராப் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் தடை. ஸோ க்ராப் ப்ரொடக்ஷனில் வந்து ஏன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு தடை இதாகுது அப்படின்னு பார்த்தா டியூ டு தி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சில பிளான்ஸுக்கு வந்து ஒரு சில டிசீஸ்லாம் வந்து வந்துடும், அதாவது பூச்சி கடிச்சிடும், இன்செக்ட்ஸ் இல்லைனா நூற்புழுக்கள் வந்து பாதிப்பு உண்டாக்கும். இதெல்லாம் வந்து பயோட்டிக், ஒரு இயற்கையான முறையில் ஏற்படக்கூடியது. ஏபயோட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா அது வறட்சி, அந்த வின்டர், அந்த வாட்டர் லாகிங்கால், ஹீட்டு, கோல்டு, ஃப்ரோஸ்ட் அது மாதிரிலாம் இருக்க விஷயங்களால் ஒரு க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து தடைப்படுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் மெச்சூரிட்டி டியூரேஷன். நம்ம அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்குமே இந்த ஷார்ட்டர் கிராப்ஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியடில் நம்ம வந்து பயிரிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் கிராப்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமா. அதாவது இப்போ ஒரு சீசன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 மாதம் 8 மாதத்தில் ஒரு பயிரை பயிரிட்டு அதை விளைச்சல் பண்ணி நம்ம காசு பார்க்குறதுக்கும் அந்த 7-8 மாதத்தில் 2 பயிர்களை விளைச்சல் பண்ணி காசு பார்க்குறதுக்கும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான க்ராப்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போது ஒரிஜினல் ரைஸ் க்ராப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அது வந்து அந்த சோவிங் பீரியட், அந்த விதைகளை தூவுற காலத்துலேருந்து ஹார்வெஸ்ட் ஆகிற காலம் வரைக்கும் அதான் மெச்சூரிட்டி டியூரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரிஜினல் ரைஸ் க்ராப்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 150 டேஸ் ஆகும் அதோட விளைச்சல் ரெடி ஆகுறதுக்கு. இதே இது ஹைப்ரிட் ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 110 நாளே போதும். ஸோ 110 நாள் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த சீசனில் 2 பயிர்களை வந்து வளைய வைக்கலாம். ஓகேவா. இதே இது ஃபாஸ்ட் மென்யூரிங் வெரைட்டி ஆஃப் கார்ன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 75 டேஸ் மட்டும்தான் ஆகுமா. ஸோ ஃபார்மர்ஸ் இதெல்லாம் பார்த்து இது பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வைடர் அடாப்டபிலிட்டி, அதாவது நிறைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய க்ராப்ஸ் அதோட திறன் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஒரு சில பயிர் வகைகள் வந்து ஒரு சில கிளைமேட்டில் மட்டும்தான் வளரும், ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் வளரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மலாம் வந்து ப்ராப்பராக வந்து பயிரிடணும். நெக்ஸ்ட் வந்து டிசைரபிள் அக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உயரமாக கிளை நிறைய இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபூடர் கிராப்ஸ், அதாவது அந்த கால்நடைங்களுக்கு ஒரு உணவா தீவனமாக வந்து போயிடும். அதே இது ஷார்ட்டாக க்ராப்பாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது சீரியல்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வளர்கிறதுக்கு கம்மியான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கும். ஸோ செடிங்கள நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து க்ராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. நம்மளோட இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி. இந்தியாவோட முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்கேல்லேருந்து ஆரம்பித்து ஒரு லார்ஜ் ஃபார்ம்ஸ் வரைக்குமே இருந்திருக்கான். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவங்க பயிரிடுறாங்க இல்லையா, அது வந்து நிறைய விஷயங்களில் வேறுபடும். அந்த அமௌண்ட் ஆஃப் லேண்ட்லேருந்து ரிசோர்ஸஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து எல்லாமே வந்து மாறுபடும். ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நம்ம இன்னும் இது ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸோட அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராக்டிசஸ் ஆகட்டும், அவங்க அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மாறுபடுது. ஒன்று நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கும், இல்லைனா லோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கும், இல்லை ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு ஃபுட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. நான் சொன்ன மாதிரி நம்ம வளர்கிறதுக்கு, நம்ம பாடி டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுட் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு பொருள். இது வந்து ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ்க்கு கூட நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து அதோட க்ரோத்துக்கு வந்து தேவை அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா ஏர் மூலியமா, வாட்டர் மூலியமா, சாயில் மூலியமா வந்து கிடைக்குது. ஸோ இது மூலமாலாம் அப்புறம் நிறைய செவரல் நியூட்ரியன்ஸ் வந்து மற்ற பிளான்ட்ஸுக்கு அந்த பாடி பார்ட்ஸ் மூலியமாக வந்து போகுது. ஸோ ஏர் சப்ளைலேருந்து ஏர் மூலியமாக அதுக்கு என்னெல்லாம் சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா கார்பன், ஹைட்ரஜன் இது எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு போகுது. வாட்டர் மூலியமாக அதை ஹைட்ரஜன் எடுத்துக்குது. சாயில் மூலியமாக மற்ற ஒரு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு 13 வகையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த பிளான்ட்ஸ் வந்து எடுக்குது. ஸோ இது எடுக்கிறது மூலியமாக தான் வந்து வளருது. ஓகேவா.
ஒரு சில பிளான்ட்ஸுக்கு வந்து நிறைய குவான்டிட்டிஸ் வந்து தேவைப்படுமா பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு அந்த நியூட்ரியன்ஸ். ஸோ அது எல்லாமே மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ எந்த மாதிரிலாம் அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இது வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம். இது நம்ம பார்த்தோன்னா இன்னொரு வகையான பிளான்ட்ஸ் இன்னும் வேறு வகையான பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்மாலர் குவாலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் மட்டுமே தேவை. இது எல்லாமே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அயன், போரான், ஜிங்கு, காப்பர், குளோரைன் இதெல்லாம் வந்து ஒரு கம்மி லெவல்லையே ஒரு பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு போதுமானது. இது எல்லாமே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த நியூட்ரியன்ஸ் வந்து அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து பற்றாக்குறையா ஆயிடுச்சுன்னா, ஒரு டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியா மூலமா பிளான்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதோட ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக வளராமல் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறது, ஃப்ளார் வந்து வராது, இந்த பூக்கும் தன்மை. நம்ம எப்படி நம்ம ஹியூமன்ஸுக்குலாம் ஒரு அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தாவோ கண் பார்வை குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விட்டமின் மினரல்ஸ் நம்மளோட பாடி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா காமிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்க்குமே. அதுக்கு ஒரு வகையான பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக வளராது, ப்ராப்பராக பூ கொடுக்காது, அதுலேருந்து காய் கனி எதுவுமே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஸோ ஒரு விவசாய நிலத்தில் ஒரு விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னா சாயில் அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த சாயில் மூலியமாக தான் நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸ்க்கு வந்து போகுது. ஸோ அந்த பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு என்ன போடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மென்யூர், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். மென்யூர், ஃபெர்டிலைசர்ஸ் ரெண்டுமே உரம் தான். ஆனால் எந்த மாதிரி உரம் அப்படிங்கிறது மாறுபடும். மென்யூர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ், அந்த அனிமல் வேஸ்ட்லேருந்து பிளான்ட் வேஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய உரம் வந்து மென்யூர். ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த தான் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? இப்போ மென்யூர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து உரம் தான். ஆனால் வந்து அனிமல் வேஸ்ட்லேருந்து பிளான்ட் வேஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? இது வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து இருக்குது. நம்ம இது போட்டோம் அப்படின்னா அந்த சாயில் நல்லா என்ரிச்சிங்காக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே அந்த சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செடிங்களுக்கு வந்து சூப்பரான க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ இது இருக்கிறதுனால அந்த ஒரு சாண்டி சாயிலில் வந்து இது போட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி செடிக்கெல்லாம் போடும்போது அந்த வாட்டர் ஹோல்டிங் சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் ஒரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து போடலாம். இது வந்து சாயில் சாண்டி சாயில். இது கிளேயர் சாயில், அந்த களிமண் மாதிரி ஒரு மணல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி உரங்கள்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. வாட்டர் லாகிங், அந்த நீர் தேக்கம் இருந்துச்சுன்னா கூட செடிகள் வந்து அந்த அளவுக்கு வளராது. ஸோ இது போட்டோம் அப்படிங்கும்போது அந்த வாட்டர் லாகிங் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது எல்லாமே இருக்காது. ஸோ இந்த மென்யூரில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிகப்படியான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது மண்ணோட தரம் எல்லாமே கம்மியாயிடும். ஆனால் நம்ம மென்யூர் யூஸ் பண்ணும்போது அப்படி ஆகாது. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் பொறுத்தே இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அப்புறம் வந்து இந்த ஃபார்ம் வேஸ்ட் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுவுமே வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தீங்கானது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்ல மென்யூரை, இது வந்து மொத்தம் 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து காம்போசிட் அண்ட் வெர்மி காம்போசிட் அப்படிங்கிறது, இரண்டாவது வந்து கிரீன் மென்யூர் அப்படிங்கிறது. காம்போசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு குழியை தோண்டி அதில் வந்து இந்த வெஜிடேபிள் வேஸ்ட்டு, சீவேஜ் வேஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டோம் அதனால் ஃபுல் டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறமா அந்த அனிமல் வேஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த கவுடங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீகம்போஸ் ஆகி ஒரு மணல் மாதிரி வரும் இல்லையா, ஒரு உரம் மாதிரி. இது வந்து தான் காம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்மி காம்போஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எர்த்வார்ம் மூலியமாக அந்த ஒரு பொருளை நம்ம டீகம்போஸ் பண்ண வைக்கிறது, இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிஃப்யூஸை வந்து டீகம்போஸ் பண்ண வைக்கிறது வந்து இது வந்து வேர்மி காம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ க்ரீன் மென்யூர்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த க்ராப்புக்கு உண்டான அந்த சீடெல்லாம் தூவாங்க இல்லையா, அந்த விதைகள் தூவுறதுக்கு முன்னாடி ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து வளர வச்சிருவாங்களாம். எக்ஸாம்பிள் சன் ஹெப் சொல்லுவாங்க. ஸோ சன்னல் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த பயிரிடுறதுக்கு முன்னாடி இதை போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு உரம் மாதிரி வந்து இது வந்து செயல்படும். ஸோ இந்த க்ரீன் மென்யூர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலோட ஹெல்த் எல்லாமே வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமா. அப்புறம் அந்த சாயிலுக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் தேவையானதெல்லாம் இந்த இதில் வந்து கிடைக்குமா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் ரீதியாக நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட அந்த நல்ல விதமான இந்த வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோத் ஆகுறதுக்கு சூப்பராக அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த க்ரோத் ஆகுனா என்னது, லீவ்ஸு, பிரான்ச்சஸ், ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குமா. ஸோ பிளான்ஸ் கூட ஹெல்த்தியான ஒரு
தன்மையை கொடுக்கும் இந்த ஃபர்டிலைசர்ஸ். இந்த ஃபார்மர்ஸ் வந்து அதிகப்படியான ஃபர்டிலைசர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹை காஸ்ட் ஃபார்மிங் பண்ணும்போது வந்து பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த ஃபர்டிலைசர்ஸ்மே யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இருக்கே நம்ம சூப்பராக தளன்னு வளர வைக்கலாம் அப்படின்ட்டு கண்டமேனிக்கு எல்லாத்தையும் எடுத்தெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அப்புறம் ப்ராப்பர் டோஸ் இருக்குது, ப்ராப்பர் டைமுக்குள்ளே இது பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு செடியோட தன்மையை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு சில சமயம் இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போட்டுட்டு அந்த தண்ணி வந்து பாய்ப்போம் இல்லையா, ஸோ செடிகளுக்கு பாய்க்கும் போது அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே அந்த வாட்டருடைய வாஷ் அவுட் போயிருமா. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும், ஒரு செடிக்கு தேவையான சத்து அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா சத்துக்காக தான் நம்ம தெளிக்கிறோம் இதை. பட் இதுவுமே வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா செடிங்களுக்கும் கிடைக்காது. பட் இது கெமிக்கல் அப்படிங்கிறதுனால அந்த போகக்கூடிய தண்ணி அந்த வாட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் பொல்யூஷன் வந்து ஏற்பட்டுரும். சரியா? ஸோ அதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த ஃபர்டிலைசர்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாயிலோட தன்மை அப்படிங்கிறது கம்மியாயிடுது. என்னன்னாலும் அது கெமிக்கல் தான் இல்லையா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இது வந்து ரிசர்ச்சில் கூட சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குட்டி குட்டி மைக்ரோப்ஸுமே கூட வளராதான். ஸோ அப்படிலாம் வளரணும் அதெல்லாம் கொஞ்சம் இல்லையா? ஸோ எதுவுமே வளராமல் ஒரு யூஸ்லெஸ் லேண்டாக வந்து அந்த நிலம் வந்து மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டைம் பெனிஃபிட்க்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு லாங் டைம் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மென்யூர், இந்த ஆர்கானிக் உரம் இருக்கு இல்லையா, நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாயிலோட தரமும் கம்மியாகாமல் இருக்கும். நம்மளோட செடிங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அந்த செடி கொடிகள் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ அப்போ நமக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து அதில் கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஸோ பேர்லேயே இருக்குது ஆர்கானிக். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமையோ இல்லைன்னா ஒரு சின்ன படியான கெமிக்கலை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பிளான்ட்டை வளைய வைக்கிறது தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது. எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்கானிக் மேன்யூர், நான் சொன்னால அந்த மாட்டு உரம் இந்த மாதிரி மட்டும்தான் வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேஸ்ட் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பயோ ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து அந்த கல்ச்சர் அந்த இதை வந்து பரட உருவாங்கலாம். ஸோ இது மூலியமாக அந்த அப்புறம் வந்து சூப்பராக செடிங்களுக்கு வந்து உரமாக அமையுது. அப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ஸான அந்த நீம் லீவ்ஸு, டர்மெரிக் இதெல்லாமே வந்து ஒரு பூச்சிக்கொல்லிங்க மாதிரி. பெஸ்டிசைட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த நீம் லீஃபு, டர்மெரிக் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை மாதிரி ஒரு ஹெல்த்தி கண்டிஷன்ஸில் வந்து இந்த கிராப்பிங் சிஸ்டம் வந்து பயிரிடுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய கிராப்பிங் சிஸ்டம் மூலியமாகவும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நடக்கும். அதாவது இந்த கிராப்பிங், மிக்ஸ்டு கிராப்பிங், இன்டர் கிராப்பிங், கிராப் ரொட்டேஷன்ஸ் இது மூலியமாலாம் இந்த கிராப்பிங் சிஸ்டம் வந்து நடைபெறும். ஸோ இந்த கிராப்பிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த இன்செக்ட்ஸு, பூச்சி, புட்டு இதெல்லாமே வராமல் நம்ம கொஞ்சம் செடிங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்குமா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், இரிகேஷன், நீர்ப்பாசனம். ஒரு செடியை நம்ம விதைகளை தூவி செடியை வளர்க்குறது அப்படிங்கிறது ஓகே. பட் அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு வாட்டர் சப்ளை இருக்கா, போதுமானதாகவும் இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி கரெக்டான ஒரு இரிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுக்கணும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்குமே அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட அந்த மான்சூனை, ஓகே, இயற்கையை மான்சூன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சஃபிஷியண்ட்டான ரெயின் வேணும், கரெக்டான க்ரோயிங் அந்த சீசனில் அதுவும் பர்டிகுலராக வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு புவர் மான்சூன் டைமில் வந்து க்ராப் வந்து அந்த அளவுக்கு வந்து வளராது. ஸோ க்ராப் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஃபெயிலியர்லாம் போய் முடியும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக ரெடி ஆகும்போது ஒரு மழை வந்து சடனாக ஒரு மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லாஸ் தான் வரும். சரியா? ஸோ ஒரு க்ராப் வளர்கிறதுக்கு கரெக்ட் டைமில் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இரிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கான். அது நிறைய டைப் ஆஃப் இரிகேஷன்ஸ் வந்து நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வெல்ஸு, கெனால், ரிவர், டேங்க்ஸ் மாதிரி நிறைய டைப்ஸில். முதல்ல வந்து வெல்ஸ்னா கிணறு அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டக்வெல், இன்னொன்று வந்து டியூப்வெல் அப்படின்றது. டக்வெல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, பிக்சரில் காமிக்கிறீங்க, கிணறு. எல்லாரோட அந்த காலத்து வீட்டிலலாம் வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும். ஒரு பழம் தோண்டுவாங்க, அதோட நிலத்தடி நீர் அப்படி ஊற அதை வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து வெல், நார்மலாக அப்படி குழியை தோண்டி வைக்கிறது வந்து டக்வெல். டியூப்வெல்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் மட்டத்தில் அந்தளவுக்கு தண்ணி இருக்காது அப்படிங்கிறனால ஃபுல்லாக ஒரு ஆழ்துணை கிணறு மாதிரி வந்து போட்டுருவாங்க, ஒரு பைப் அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஸோ இது எப்படி எடுப்பாங்கன்னா இது ரெண்டுமே அப்படி தான்.
2 வகையான வெல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 வகையான வெல்ஸ்லையுமே பம்ப் மூலியமா தண்ணி எடுத்து இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கெனால். கெனால்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெருசாவே இருக்கும், எலாபரேட்டாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு இரிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ரிவர்லேருந்து கூட தண்ணி வந்து அதிகமாக வருமா. மெயின் கெனால் வந்து நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆன பிரான்ச்சஸ் எல்லாமே அந்தந்த இரிகேஷன் ஃபீல்டுக்கு போய் வாட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருமா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரிவர் லிஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் அந்த கெனால் அந்த ப்ராசஸ் இருக்குல்லையே கெனால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும், அந்த மாதிரி இடங்களெல்லாம் இந்த ரிவர் லிஃப்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாட்டர் வந்து டேரெக்டாக ரிவர்லேருந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரிகேஷன் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேங்க். ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜாக தான் இருக்கும். வீட்டில் பார்க்கணும்லே குட்டி குட்டி டேங்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு விவசாய நிலத்துக்கு மட்டும் போதுமானது மாதிரி பிடிச்சு வச்சுப்பாங்களாம், ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு மட்டும். ஓகேவா. அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மூலியமா, வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் மூலியமா, அப்புறம் ஸ்மால் செக் டேம்ஸ் மூலியமாக தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கூடவும் செய்யுது. இதெல்லாம் செய்யவும் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செக் டேம்ஸ் மூலியமா அந்த ரெயின் வாட்டர் எல்லாமே தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது இல்லையா ரோட்டில் போய், இதெல்லாம் வந்து தடுக்க முடியுது. அதுக்கப்புறம் சாயில் எரோஷன், மண்ணரிப்புக்கு இது ஒரு சிறந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். ஓகேவா. அதனால தான் எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு எல்லாமே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லதும் கூட. வேஸ்ட்டாக போகிற வாட்டரை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணி வைக்கணும், தேவைப்படுத்தி சேவ் பண்ணி வைக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது. பயிரிடுறதுக்கு ஒவ்வொரு வகை ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து மிக்சர் கிராப்பிங் அப்படிங்கிறது. 3 டைப் இருக்குது: மிக்சர் கிராப்பிங், இன்டர் கிராப்பிங், கிராப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து மிக்சர் கிராப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் அந்த கிராப் வந்து ஒன்று இல்லைனா 2க்கும் மேற்பட்ட, அதாவது 1க்கும் மேற்பட்ட கிராப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளர்றதா வந்து மிக்சர் கிராப்பிங் அப்படிங்கிறது. வீட் ப்ளஸ் கிராம், ஏதாவது ஒரு கிராம். ஓகே. அதுக்கப்புறம் வீட் ப்ளஸ் மஸ்டர்ட், அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட் ப்ளஸ் சன்ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு கான்ட்ராஸ்டான ஒரு கிராப்பிங் பண்ணுறது வந்து மிக்சர் கிராப்பிங் அப்படிங்கிறது. இது வந்து ரிஸ்க் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுமா. ஏன்னா ஒரு கிராப் போனாலும் இன்னொரு கிராப்லேருந்து அந்த விவசாயிக்கு வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஏதோ கொஞ்சம் போட்ட காசையாவது எடுக்கலாம். ஸோ இது வந்து மிக்சர் கிராப்பிங் அப்படிங்கிறது. இன்டர் கிராப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, க்ரோயிங் 2 or more கிராப்ஸ் சைமல்டேனியஸ்லி, ஒரே டைமில் அந்த சேம் ஃபீல்டில் வந்து போடுற. மிக்சர்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா, ஆனால் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் இந்த இன்டர் கிராப்பிங் அப்படிங்கிறது பேட்டர்னாக இருக்குமா. இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக கேபேஜ் வச்சுருக்காங்கன்னா அடுத்த ரோ ஃபுல்லாக சோயாபீன் இருக்கும், அடுத்த ரோத்துக்கு ஃபுல்லாக அந்த பொடலங்காய் மாதிரி இருக்கும்னா அடுத்த ரோ ஃபுல்லாக வேறு மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து பயிரிட்டுருப்பாங்களாம். ஸோ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் மூலியமாக ஒவ்வொரு ரோவாக வச்சு பயிரிடுறது அப்படிங்கும்போது தான் அது வந்து இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளோட பிளான்ஸுக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து இந்த பூச்சி இது மாதிரி வண்டுகள் கிட்ட இருந்து இந்த பிளான்ஸ் வந்து பாதுகாக்கிறது யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு சில செடிங்கள்கிட்ட பூச்சிகள் வந்து சீக்கிரமாக வந்துடாது. ஸோ இது மூலயமா கொஞ்சம் பூச்சிகள்லாம் வராமல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு கிராப்லேயே வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வந்து விவசாயிங்க வந்து பார்த்துருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிராப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ஒரு சேம் பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்பை வந்து ப்ரீ பிளான் மூலயமா வந்து பண்ணுறது. அதாவது இப்போது ஒரு 6 மாதத்துக்கு இந்த ரைஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து ரைஸே போட மாட்டாங்க. வேறு ஏதாவது அந்த எவ்வளோ ஒரு இரிகேஷனுக்கு அந்த தண்ணியில் எவ்வளோ இருக்குது, சாயிலை பொறுத்து, அந்த இதை பொறுத்து, ஓகேவா, மாய்ஸ்சரை பொறுத்து எல்லாமே வேறு வகையாக எள்ளெல்லாம் போடுவாங்க. இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி போட்ட பிறகு எள்ளு போடுவாங்க, அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடுவாங்க, இல்லைனா கருப்பு உளுந்து போடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்களாம். ஸோ ஒரு வருஷத்துலேயே 2-3 கிராப் வந்து அவங்க வந்து பயிரிட்டு விளைச்சல் வந்து இது பண்ணிடுவாங்க, சரியா. ஸோ இது வந்து கிராப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இவ்வளோ நேரம் பார்த்து மேனேஜ்மெண்ட். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த விவசாய நிலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய வகையான டேமேஜஸ்லாம் உண்டு பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தா வீட்ஸ், அதாவது அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து முளைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பூச்சி வண்டுகள் இந்த மாதிரி மூலயமா நிறைய அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே அந்த கிராப்பை வந்து வளர விடாமல் பண்ணுது. ஸோ வீட்ஸ் அப்படிங்கிறது அன்வான்ட் பிளான்ட் இந்த கல்டிவேட்டட் ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ஒரு நெல் வந்து பயிரிட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வளருது, அது பக்கத்துலேயே இந்த அன்வான்ட் பிளான்ஸ் வளருதுன்னா இந்த நெல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு, ஃபுட்டு, சன்லைட்டு, ஸ்பேஸ் எல்லாமே அது எடுத்துக்குமா. அப்போ நம்ம நெல் செடி பாவமாயிரும் இல்லையா. இதுக்கு தேவையானது இல்லாமல் அப்படியே சும்மா சொங்கி மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த களைகள் எல்லாம் அப்பப்போ வந்து எடுத்துருவாங்க, சரியா.
அது இயர்லி ஸ்டேஜ்லேயே எடுத்துருவாங்க. இல்லைன்னா அது வளர்றதுக்கு தண்ணி வேணுங்கும் போது நம்ம நெல் கிட்ட இருந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்செக்ட்ஸ் மூலியமா அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு ரூட்ட, ஸ்டெம்ம, லீஃபெல்லாம் கட் பண்ணிட்டு டேமேஜ் பண்ணி விட்டுருது. அப்படி இல்லன்னா, அந்த செல் இருக்கு இல்லையா? பிளான்ட் செல்ல வந்து ஃபுல் சக் பண்ணி எடுத்துது பிளான்ட்லேருந்து. அப்படி இல்லன்னா, அந்த ஸ்டெம்மு, ஃப்ரூட்ஸ்குள்ளலாம் ஓட்ட போட்டு போயிட்டு, அந்த பழங்கள எல்லாத்தையுமே வந்து நாஸ்தி பண்ணுது. நம்ம நெறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாம்பழத்துக்குள்ளலாம் வந்து பூச்சிகளா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நாஸ்தி பண்ணி விட்டுருது. ஸோ அந்த ஹெல்த்தி கிராப்ஸ் வளர்றதுக்கு, அது வந்து விளைச்சல் ரெடியூஸ் பண்றதுக்கு இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிசீசஸ். எந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் பிளான்ட்ஸ்க்கு வரும் அப்படின்னா, பேத்தோஜன்ஸ் அப்படின்றது. அதாவது லைக் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இந்த மாதிரி பேத்தோஜன் ஒரு இதான். இது வந்து சாயில் மூலியமா, வாட்டர் மூலியமா, ஏர் மூலியமா செடிக்கு வந்து பரவிடும். அதுக்கப்புறம் வீட்ஸ், இன்செக்ட்ஸ், டிசீஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸுமே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி காமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த இன்செக்ட்ஸ்க்கு உண்டான மருந்து, இந்த ஃபங்கஸ்க்கு உண்டான மருந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்களாம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு வளராமல் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கெமிக்கல் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸஸாக சேவ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாய்சனஸ் பிளான்ட்டாக தான் வந்து வளருமா. ஸோ நல்ல கெட்டத்தன்மை போகிறது மட்டும் இல்லாமல் நல்ல தன்மையும் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ அது வளர்ந்தும் ஒரு பிரோஜனம் இல்லாமல், ஒரு சத்தே இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்டாலும் அதில் எந்த ஒரு சத்தும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்து கொஞ்சமாக தான் வந்து யூஸ் பண்ணுமா. ஸோ பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த செடிக்கு தான் அனிமல்ஸும் சாப்பிடுது. ஸோ அனிமல்ஸ்க்கும் அது தீங்காக இருக்குது. நம்மளோட என்விரான்மெண்ட்டும் பொல்யூஷன் ஆகுறதுக்கு இது ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பார்த்து பயபத்திரமா யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த வீடு இருக்கு இல்லையா, நான் சொன்னால அன்வான்ட் பிளான்ட். ஸோ இந்த அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது கூட நிறைய மெக்கானிக்கல் ரிமூவர்லாம் கூட இந்த நெக்ஸ்ட் வந்து வீட். ஸோ வீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெக்கானிக்கல் ரிமூவர்லாம் கூட வந்து இருக்கா. ஸோ இந்த வீட்ஸ் ரிமூவ் பண்ணுறது மூலியமா என்னெல்லாம் இதாகுது, எப்படியெல்லாம் வீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ராப்பர் சீட் பெட் ப்ரிப்பரேஷன் வந்து உண்டாக்கணுமா. அப்படி உண்டாக்கணும் அப்படிங்கும்போது அந்த வீட்ஸ் அன்வான்ட் கிளைகள் எல்லாமே, செடிகள் எல்லாமே வந்து வளராமல் இருக்கும். அதுக்கப்புறம் டைம்லி சோயிங் ஆஃப் கிராப்ஸ். இந்த கிராப்ஸை வந்து அந்த விதைகளை தூவுற டைம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு மழை டைம்லலாம் போட்டோம் அப்படின்னா அந்த அன்வான்ட் செடிகள் எல்லாமே கடகட வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த இன்டோகிராப்பிங் பண்ணுறது மூலயமா, கிராப் ரொட்டேஷன் பண்ணுறது மூலம் கூட இந்த அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வளராமல் இருக்கும். அப்படி மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட், இந்த பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த சம்மர் ப்ளஃபிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நல்லா டீப்பாக இந்த சம்மர் டைமில் ப்ளஃப் பண்ணும்போது இந்த வீட்ஸ் எல்லாமே, இந்த வீட்ஸ் பெஸ்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது. அந்த தானியங்கள் எல்லாமே இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கிடங்கு, அந்த வேர் ஹவுஸ். இந்த இடத்துல கூட நிறைய வகையான லாஸ் எல்லாமே வந்து ஏற்படுதான். ஒரு சில இதில் வந்து பயோட்டிக் ரீதியாகவும் லாஸ்கள் ஏற்படுது. இன்னொன்று இதில் வந்து ஏபயோட்டிக் ரீதியாகவும் வந்து லாஸ்கள் வந்து நிறைய ஏற்படுது. பயோட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பூச்சிகள், இந்த எலிகள் இப்படி வந்து பயிர்களை நாசம் பண்ணுறது மூலியமா, ஃபங்கஸ் வந்தது மூலியமா, பாக்டீரியா அஃபெக்ட் ஆகுறது மூலியமா அந்த பயிர்கள் எல்லாமே லாஸ் ஆகுது. இப்போ ஏபயோட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா, திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மாய்ஸ்சர் வந்து இருக்காது. டெம்பரேச்சர் மேபி வேரி ஆகும். மழை தண்ணி ஏதாவது உள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பிளேஸ்ல இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த பயிர்களோட, அந்த தானியங்களோட குவாலிட்டியை, தானியங்களோட வெயிட்டை, அதை கலரையே ஃபுல்லாக மாற்றி வந்து கொடுத்துருது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு புவர் குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும். ஒரு புவர் குவாலிட்டியான தானியங்களை நம்ம மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் நம்ம நினைச்சக்கூடிய அந்த ப்ரைஸுக்கு வந்து விற்க முடியாது. மக்கள் யாரும் வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை வாங்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி இப்படி ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ்னாலையுமே இப்படி நிறைய லாஸஸ் எல்லாமே உண்டாகுது. ஸோ ஒரு ப்ராப்பராக வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரிக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து தானியங்களை வந்து உள்ளே போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக நோட்டம் விடணும். அதுக்கப்புறமா ப்ராப்பராக சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த ஷெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து கில் பண்ணுறதுக்காக ஃபுமிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது வந்து ஒரு வகையான கெமிக்கல்ஸ். சரி, அதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து கில் பண்ணுமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் நம்ம அந்த வேர் ஹவுஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு. ஸோ இந்த கால்நடைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அது கேட்டில், கோட், ஷிப், பால்ட்ரி, ஃபிஷ் ஃபார்மிங், அந்த கோழி பண்ணை, இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த கால்நடைகளுக்கு ப்ராப்பராக வந்து உணவு கொடுக்கறதுலேருந்து, அது ப்ரீடிங்க்கு இது பண்ணுறதுலேருந்து, அதில் உண்டான டிசீஸ் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக இது எல்லாமே பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணுறது தான் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது. நம்மளோட பாப்புலேஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்.
ஸோ இன்க்ரீஸ் ஆகுறது மூலியமா நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பால், முட்டை, நான்வெஜ், அந்த மீட் இது எல்லாமே வந்து கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் ஒரு அவேர்னஸும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரணும். எப்படி அந்த அந்த லைஃப் ஸ்டாக், அந்த கால்நடைகள் எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து கேட்டல் ஃபார்மிங், அந்த மாட்டு பண்ணை. ஓகேவா? ஸோ இந்த கேட்டல் ஃபார்மிங்கில் வந்து முதல் 2 டைப் இருக்குது. 2 பர்பஸ்க்காக அந்த கேட்டல் ஃபார்மிங் வந்து ரன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மில்க்குக்காகவும், இன்னொன்று வந்து அந்த மாடு வந்து லேபர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஆகும். அதாவது நிறைய இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடுகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டில்லிங் பர்பஸ்க்காகட்டும், இரிகேஷனுக்காகட்டும், இந்த மாதிரி வந்து லேபராக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இது மாதிரி 2 ரீசன்ஸ்க்காக இந்த கேட்டல் ஃபார்மிங் வந்து நடக்குது. ஸோ அது இந்தியன் கேட்டல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 ஸ்பீஷஸாக வந்து டிவைட் ஆகுது. ஒன்று வந்து கவ், இன்னொன்று பஃபலோ அப்படிங்கிறது. ஸோ மில்க்கு வந்து தரக்கூடிய அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து டெய்ரி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கேட்டல் வந்து அந்த ஃபார்ம் லேபருக்கு போதும், அந்த ஃபார்ம்ஸ்க்கு வந்து இதாக லேபர் ஒர்க் பார்க்க போதும், அது வந்து டிராஃப்ட் அனிமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாட்டுக்கிட்டேருந்து பால் எடுக்கக்கூடியது, அது வந்து ஒரு சம் எக்ஸ்டென்ட் மட்டும் தான் நடக்குமா. டியூரேஷன் ஆஃப் த லாக்டேஷன் பீரியட், அந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் மாடு வந்து பால் கொடுக்கும். சரியா? அந்த கண்ணுக்குட்டியை ஈன்ற பிறகு அது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மில்க் ப்ரொடக்ஷன் அப்போ வந்து அந்த லாக்டேஷன் பீரியடில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபாரின் ப்ரீட்ஸான அந்த ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ் இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே அந்த லாக்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது இந்த மாடுகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த மாடுகளை வந்து நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லோக்கல் ப்ரீட், நம்ம இந்தியன் ப்ரீட், ஓகே, லோக்கல் ப்ரீடான அந்த ரெட் சிந்தி இதெல்லாமே பயங்கர எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா. அதாவது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த மாடுகளாக வந்து இருக்குமா. இந்த மாடுகள் எல்லாத்தையும், இந்த கேட்டல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அப்படியே சும்மாலாம் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அது தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெல்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த மாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த அனிமல்ஸ்க்கு ரெகுலராக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த ஹேர் இது எல்லாமே ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அது இருக்கக்கூடிய அந்த ஷெல்டர் எல்லாமே நல்லா வென்டிலேட்டர் ரூஃபாக இருக்கா, சிலாம் பார்த்துருக்கா, ரெயின், ஹீட், கோல்ட்லேருந்து தாங்குற மாதிரி இருக்கா, அப்படிலாம் பார்த்து தான் அந்த மாடுகளை வந்து நம்ம வந்து வளர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் தரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ட்ரையாகவே தான் இருக்கணுமா. பிசு பிசுப்பால் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம க்ளீனாக வந்து பார்த்துக்கணுமா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வந்து மாடு பார்க்க போகிறோம்னா இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சரியா? ஸோ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் அந்த டெய்ரி அனிமல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனட் ரிக்குவயர்மெண்ட் விச் ஃபுட், எந்த மாதிரி ஃபுட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நம்மளோட டெய்ரி அனிமல்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் இதுலேருந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு அனிமல் வந்து மெயின்டைன் பண்ணும்போது நம்ம அந்த ஃபுட் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறது கொடுக்குறோமோ அது வந்து ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது. இன்னொன்று என்னென்னா அந்த மில்க் ப்ரொடியூசிங் ரிக்குவயர்மெண்ட், அதாவது அந்த லாக்டேஷன் பீரியட்ல ஒரு மாடு இருக்குது, அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த மாடு இருக்குது, அந்த டைமில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை வந்து கொடுக்கறது. ஸோ ஒரு மாடுக்கு அப்படிங்கும்போது 2 வகையான ஃபுட் இப்படி நல்லா சத்துக்கள் நிறைஞ்ச ஃபுட்டாக அப்போ வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே நிறையா ரஃபேஜ், அதாவது இந்த சீட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லோ ஃபைபர் இருக்கிற மாதிரி, ப்ரோட்டீன், நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்க மாதிரி இது எல்லாமே வந்து கொடுக்கலாம் நம்ம. ஸோ மாடுகள், கேட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் போது அதுக்கு ஒரு பேலன்ஸ் ரேஷியோவாக தான் நம்ம எல்லா நியூட்ரிஷன்ஸும் கலந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ கேட்டலுக்கு வந்து நிறைய டிசீஸுமே வந்து அடிக்கடி வரும். ஸோ அந்த டிசீஸ் எல்லாமே பார்த்து பயபத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு டெத்து வரைக்கும் போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அதோட மில்க் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி கண்காணிப்பில் வந்து வச்சுக்கணுமா. நம்ம ஒரு ஹெல்த்தியான அனிமல்ஸ் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அதோட ரெகுலராக நமக்கு வந்து பால் கொடுக்கும். ஸோ அது சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் நல்லா ரெகுலராக எல்லாமே பார்த்து வந்து கொடுக்கணுமா. ஸோ மாடுகள் மேலே வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகிட்ட விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி மாதிரி பக்கத்தில் அது மேலே ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதால் வந்து நம்ம சொரியெல்லாம் முடியாது. நம்ம இருக்க கையெல்லாம் இருக்குது, சொரிஞ்சுக்கிறோம் இல்லையா, பட் மாடால் சொரிய முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பூச்சி, இந்த ஒட்டுண்ணி இது எல்லாமே வந்து வர முடியாமல் பார்த்துக்கணுமா. ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் பெஸ்டிசைட்ஸ், பேரசைட்ஸ், இன்னொன்று வந்து
எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ் அப்படிங்கிறது அதோட உடம்புல வந்து இருக்கக்கூடியது. நிறைய ஸ்கின் டிசீஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்டர்னல் பேராசைட்ஸ் அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ள அந்த புழு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டொமக் இண்டஸ்டைன்லலாம் வந்து இருக்குமா இது. ஸோ இது வந்து பாக்டீரியா வைரஸால் உருவானது. அதோட லிவர் டேமேஜ் பண்ணுற அளவு கூட இருக்குமா. ஸோ ப்ராப்பராக வேக்சினேஷன் வந்து இந்த கேட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அப்போ தான் அது வந்து அந்த பாக்டீரியல் டிசீஸ்லேருந்து பாதுகாத்துக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பால்ட்ரி ஃபார்மிங், கோழி பண்ணை. நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த கோழி பண்ணையிலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிது, ஒரு எக் ப்ரொடக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் மீட் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதோட வளர்ச்சிக்காக கோழி பண்ணை வளர்க்குறவங்க அப்படின்றது போது நிறையா. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த கிராஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் பிட்வீன் தி இந்தியன், ஏஷியல் அண்ட் ஃபாரின் லாங்பெக். இந்த மாதிரி 2 கோழிகளுக்கு வந்து கிராஸ் ப்ரீட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்பர் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சிக்ஸ், அந்த கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கையோட அதிகப்படுத்துறதுக்கும் அதோட தரத்தை வந்து உயர்த்துறதுக்கும். நான் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அதிகமாகுது, நமக்கு நிறைய வந்து இது மாதிரிலாம் தேவைப்படுது. எக்கு, இந்த மீட், சிக்கன் மீட் எல்லாமே வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமா அந்த ஃபீமேல் ப்ராய்லர் இருக்கு இல்லையா, அது வந்து 100% அளவு ஒரு நார்மலான சிக்கன் வந்து கொடுக்கறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஹை டெம்பரேட் டாலரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் லோ மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு வந்து தேவையா. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் ப்ரீட் அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸ்மாலர் சைஸாக தான் இருக்குமா. சாதாரண லைஃப்பில் கூட சஸ்டெயின் ஆகி வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போது ஃபைப்ரஸ் டயட்டில், அதாவது நார்ச்சத்துக்கள் உணவும் வாழ்க்கைக்கு அதோட தக்க வச்சுட்டு அதோட வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா. ஸோ இதை மாதிரி இந்த கிராஸ் ப்ரீடிங் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது கோழி வளர்க்குறதுக்கு அப்படிங்கும்போது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஏக் அண்ட் ப்ராய்லர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஏக் அப்படிங்கிறது எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க தான் செய்வோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராய்லர் சிக்கனை வந்து அதுக்கு வந்து சாப்பாடுலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய விட்டமின் ரிச் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து கொடுப்பாங்களாம். அதோட குட் க்ரோத் ரேட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம அந்த கோழிகளை வந்து சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக அது வளரும் போதே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கார்காஸ் குவாலிட்டி, அதாவது மீட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து நிறையா சூப்பர் நல்லபடியாக வந்து கிடைக்குமா. ஓகேவா. அப்புறம் அதோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டான இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஹைஜீன் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ வீடுகளில் வளர்க்கும் போது அதோட டிசீஸ் ஏதாவது வராமல் பார்த்துக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம இது பண்ணக்கூடிய அந்த ப்ராய்லர், அந்த கோழி பண்ணையிலுமே சரி. அதுக்கப்புறமா இந்த டைரி ஃபுட் இருக்கு இல்லையா, டெய்லி அந்த ஃபுட்டில் வந்து அதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய ப்ரோட்டீன் ரிச் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்குமா. ஸோ இதில் வந்து அந்த அடிக்வேட்டான விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் கே வந்து நமக்கு வந்து கொடுக்கணுமா அது சாப்பிட்றதுக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி கோழிகளுக்குமே வந்து டிசீஸ் அப்படின்றது நிறையா வரும். ஸோ அதுக்கும் ப்ராப்பராக வேக்சினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், பேராசைட்ஸ் இந்த மாதிரி அந்த டிசீஸ்லேருந்து இது வந்து பாதுகாக்க முடியும். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணும், ஸ்ப்ரேயிங் த டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நல்லா இது மாதிரி வந்து பார்க்கணும். ஓகே. எல்லாமே ஒரே ரூல்ஸ் தான். மாட்டுக்கும் சரி, கோழிக்கும் சரி, மனுஷனுக்கும் சரி, சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், க்ளீனாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா. அது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஃபிஷ் தான் இருக்கிறதுலே ஒரு சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரொடக்ஷன் சொல்லலாம் நம்மளோட உணவில். ஸோ ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து எல்லா வகையான ஃபிஷ்மே தான். அந்த ஷெல் ஃபிஷ் ஆகட்டும், நார்மல் ஃபிஷ் ஆகட்டும், ப்ரான் ஆகட்டும், நத்தை, சிற்பி, மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிஷ்ல தான் வந்து அடங்கும். முதல் இந்த 2 டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து அப்டெயின் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், கடலுக்கு போய் வலை போட்டு கேப்சர் பண்ணி பிடிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிஷ் ஃபார்மிங். இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு தோட்டம், ஒரு பண்ணையே வந்து உருவாக்கிடுவாங்க. ஓகேவா. அதான் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படிங்கிறது. இது வந்து கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுலேயுமே வந்து ஒன்று சீ வாட்டர்லேயும் வளரும், இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயுமே வந்து வளருமா. அதாவது ரிவர், பாண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்லேயுமே கூட வந்து வளரும். சீ வாட்டரும் போது நம்ம ஆப்வியஸ்லி கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரது கூட இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வந்து மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம் வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மெரைன் ஃபிஷஸ் அப்படிங்கிறது. கடல்லேருந்து போய் பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த ஃபிஷஸ் எல்லாமே. இந்தியாவில் இந்த மெரைன் ஃபிஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்க்ளூட் 7,500 கிலோமீட்டர் கோஸ்ட், அந்த கடலோர பகுதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7,500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து நம்மளோட எல்லைகளை வந்து மீன் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பாப்புலரான மெரைன் ஃபிஷஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மெரைன் ஃபிஷஸ் எல்லாமே நம்ம நேராக போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போய் அப்படியே ஃபிஷிங் நெட்டை போட்டு நம்ம வந்து தூக்கிட்டு வர போகிறோம். ஸோ இந்த மெரைன் ஃபிஷஸ் எல்லாமே நிறைய ஹை எக்கனாமிக் வேல்யூவாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நிறைய டிமாண்டில் இருக்குது, காசு கொடுத்து வாங்கக்கூடிய இதில் இருக்குது. ஸோ சத்துக்களும் அந்த மீனில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய
ஃபிஷ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சீ வாட்டர்ல வந்து வளரும். ஏன்னா வந்து கடல் நீர் அப்படிங்கிறது உப்பு தான். ஸோ இந்த சீ வாட்டர் அப்படிங்கிறதுல வந்து வளரும். அப்புறம் இந்த ஆஸ்ட்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து கூட கல்டிவேட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அதுலேருந்து முத்துக்கள் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாரிகல்ச்சர்னு என்ன அப்படின்னு பார்த்தா, கடல் வாழ் உயிரின வளர்த்தல். இந்த கடல்ல மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஃபிஷ், நண்டு, சிற்பி, கடல் பாசி, இது எல்லாமே வந்து முறையா ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து வளர்க்குறது தான் அது வந்து மாரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இன்லேண்ட் ஃபிஷ்னரிஸ் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பாண்ட், ரிவர், பிராக்கிஷ்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், அதாவது சீ வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் கலந்து ஒரு மிக்சருக்கான கலவையாக இருக்கும். அது வந்து பிராக்கிஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாமே ஃபிஷ் அண்ட் கேட்சர் நம்ம இந்தியாவில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அக்வா கல்ச்சர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவோமா. சரியா? இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சமயங்களில் இந்த ஃபிஷ் கல்ச்சர் வந்து இந்த ரைஸ் கிராப் கூட வந்து இது பண்ணுவாங்களாம். அதாவது இந்த ஃபிஷ் வந்து இந்த பேடி ஃபீல்டில் வந்து சேர்த்து போட்டு வளர வைப்பாங்களாம். ஸோ இப்படி இந்த வளர்ற சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கல்ச்சர் பேர் தான் வந்து காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து லோக்கல்லையும் சரி இம்போர்ட்டடான அந்த ஃபிஷ் ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து வளர்ப்பாங்க. நம்ம இன்ப பார்க்க போகிறது வந்து இந்த காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. இந்த காம்போசிட் ஃபிஷ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கும். ஓகே, அந்த ஒரு பாண்டுலேயே நிறைய வகையான ஃபிஷ்ஷுகளை போட்டு வந்து வளர்ப்பாங்களாம். கிட்டத்தட்ட 5-6 ஃபிஷஸ் ஸ்பீஷஸ் கிட்ட போட்டு வளர்ப்பாங்களாம். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு ஃபிஷ்ஷுக்கு வந்து மாறுபடும். ஸோ சண்டை போட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வந்து போராடி சாப்பிடணும் அப்படின்ற தேவைகள்லாம் இருக்காது. இப்போ வந்து கேட்லர் ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம அந்த சாப்பாடு ஃபிஷ் ஃபுட் வந்து போட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் மேலே இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடணுமா. ஸோ அது வந்து அந்த வகை தன்மை கொண்டது. இப்போ வந்து ரோஹஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுமா, அந்த தண்ணிக்கு ஒரு மிடில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு தான் போய் சாப்பிடுமா அது. அப்புறம் வந்து பிகால்ஸ் அண்ட் காமன் கிரெயின்ஸ் இதெல்லாம் வந்து பாட்டம்ல ஃபுல் தாழ்ந்துரும் இல்லையா ஃபிஷ் ஃபுட்டு, அதை போய் எடுத்துட்டு சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. இதே இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராஸ் கிராப்ஸ் இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய வீட்ஸ் சாப்பிடுமா. அந்த அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வளரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்ற தன்மை கொண்டது. ஸோ என்னதான் ஒரு 5-6 வகை ஃபிஷ் போட்டாலும் அது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்காம உணவுக்காக அது வேறு வேறு தன்மை கொண்டதான் பார்த்து தான் போடுவாங்களாம். ஸோ இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. ஸோ இந்த சப்ளை ஆஃப் பியூர் ஃபிஷ் ஸ்பீட் குவாலிட்டியோட நமக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் எல்லாமே முட்டை போடுற டைம் எப்போ அப்படின்னு பார்த்தா மான்சூன் டைமில் தான் வந்து நிறையா வந்து ப்ரீட் பண்ணுமா. ஆனால் மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு தகுந்த அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு குட் குவாலிட்டியாக இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு அவைலபிலிட்டியாக வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஒரு ஃபிஷ் ஃபுட் வந்து பியூராக ஒரு குவாலிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா மேபி அதோட அந்த ப்ரீட் எல்லாமே முட்டை போட்டு அதுலேருந்து குட்டி பாப்பாலாம் வரும் இல்லையா, ஸோ மற்ற ஒரு ஃபிஷ் வந்து நம்மள ஹெல்த்தியாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பார்க்க போகிற கடைசி டாபிக் இந்த லெசனில் என்ன அப்படின்னு பார்த்தா பீ கீப்பிங், தேனீ வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹனி அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா. நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஹனி போட்டு அப்படி சாப்பிடக்கூடிய இது வந்து வந்துருச்சு. ஸோ இதனால அந்த பீ கீப்பிங்குமே ஓகே, அந்த தேனீ வளர்ப்புமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சு. அதுவும் ஒரு அக்ரிகல்ச்சர் என்டர்பிரைஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த பீ கீப்பிங்க்கு வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ ஃபார்மர்ஸ்லாம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணாமல் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், அதனால நீ இதை வந்து தேநீர் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருவாங்களாம். சரியா? அந்த தேன் கிடைச்சிட்டு அதிலோட அந்த தேன் கூடு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வேக்ஸ் நிறைய வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய மெடிசினல் பர்பஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கா. ஸோ அதுக்கும் வந்து தயாரிக்கிறதுக்காக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லோக்கலாக கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஹனியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி காமனாக லோக்கல் ஹனினா என்ன அப்படின்னு பார்த்தா தி இந்தியன் பீக்ஸ், ராக் பீ, அதுக்கப்புறமா வந்து லிட்டில் பீ, இது எல்லாமே வந்து கமர்ஷியல் ரீதியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இட்டாலியன் பீ இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஒரு அதிகமாக அந்த ஹனி விளைச்சல் வந்து தரக்கூடியது. ஸோ இது ரொம்பவே ஒரு
கமர்ஷியல் ரீதியா ஒரு சூப்பரான ஹனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இது வந்து இட்டாலியன் பீயை. ஏன்னா இட்டாலியன் பீ வந்து அதோட அந்த ஹனி கலெக்ஷன் அப்படிங்கிறது மற்ற இது கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குமா, அந்த கெப்பாசிட்டி லெவல் அதிகமா இருக்குமா. அது என்ன பண்ணா ரொம்ப நாள் அதோட அந்த கூடுலயே தங்கி இருக்குமா, அங்கேயே நிறைய வகையான முட்டைகள் எல்லாமே வந்து வச்சு வந்து இருக்குமா. ஸோ அதனால அதோட அந்த கெப்பாசிட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஹனி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா பாஸ்டரேஜ், அதாவது அது வந்து அந்த கிரேசிங் லேண்ட் மேய்ச்சலோட நிலத்துக்கு தான் பொறுத்து தான். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறத பொறுத்து தான் அந்த பீஸோட அந்த இதெல்லாமே மாறுபடும். ஏன்னா அது எங்க போய் தேனை எடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு செடி மேல போய் பூக்களை மேல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் ஸோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து அது வந்து ஹனியா வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இல்லையா. ஸோ நமக்கு ஒரு இயற்கை சூழல் இருந்தாதான் தேனீக்களும் இயற்கையா வந்து வளரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தேனி டேஸ்ட்டுமே வந்து மாறும். ஹனியோட டேஸ்ட்டுமே எப்படின்னா அந்த ஃப்ளார்ஸோட அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ளார்ஸை பொறுத்து அந்த தேனியோட டேஸ்ட்டுமே வந்து மாறுமா. ஓகேவா. ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சது. பெரிய லெசன் தான், நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. மேம் நீங்கள் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா சொல்கிறீங்க. உங்களுக்கு நிறைய உள்ளிருந்து நிறைய கேட்பாங்க இல்லையா. ஸோ நான் எந்த பாயிண்ட்டுமே விடாம எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷியூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.